கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேர்ல்ட் ப்ரிமெச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாரும் இதை ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து இங்கே மக்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே தேவை. பி இட் எனி அவேர்னஸ், யூ ஆர் ஆல் தேர் வித் அஸ் ஃபார் அஸ். அண்ட் இது ஒரு முக்கியமான நாளாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலிலையும் ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அவங்கள சின்ன குறை சொல்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம். அது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பட் இங்கே இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இது ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சுது. இது ஒரு இட்ஸ் அ காட்லி ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் த கேர் தட் தி டேக், வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி, இந்த என்சிஐயுன்றது பல ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் முதல் ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அதுதான். அண்ட் கோர் ரீசன் என்னென்னா, டாக்டர் ரேலா அவர்கள் தான். பல பேர் லைஃப்ஸை அவர் தொட்டு இருக்காரு. அவர் உயிர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்கப்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வருவேன். ஸோ என்னை அப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அண்ட் அவர் சொன்னார் இவர் ஒரு பெரிய ஹீரோ அது இதுன்னு. பட் எனக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ. நான் எப்போவுமே அவரை அப்படி தான் பார்ப்பேன். தி ஆரா தட் ஹி எமிட்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அது ஹீரோவையும் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு. பட் அவர் பேசுறது பழகிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவார். அண்ட் ஐ விஷ் மெனி 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 மோர் லைஃப் ஃபார் ஹிம், மெனி மோர் இயர்ஸ் இன் திஸ் லைஃப் ஃபார் ஹிம் ஆல்சோ. அண்ட் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க, வந்தோடனே அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பல அம்மாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நான் நேரில் பார்த்துருக்கேன். அவர் 6 months ஓல்ட் பேபிக்கு 3 months ஓல்ட் பேபிக்கு ஆப்ரேட் பண்ணி நான் அப்போ அந்த டைமில் இங்கே இருந்தேன், நான் பார்த்தேன் அதை. அண்ட் அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் இந்த அளவுக்கு இதை ஒரு அவேர்னஸ் பண்ணி பண்ணுறதுன்றது I think it's first time நினைக்கிறேன். So it's a great thing and I'm glad that I'm here to be a little 1% support also. I'm very very glad that they invited me here and thank you all. சினிமா பவர்ஃபுல் மீடியா சார், என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்து அவேர்னஸ் இப்போதான் நானும் கற்றுட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா. அதை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணிடும். ஸோ சினிமா ஹேஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே. ஸோ இது ஒரு டாப்பிக்காக வந்தால் கூட இதை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி. அது ஒரு காமெடியாக இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டான்றது கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறையா பண்ணுறதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்ததுன்னா சினிமாவில், ஐ கேன் டெல் மை டைரக்டர் ஆர் மை டீம், இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஸ்ட்ரென்த்தும் கிடச்சிருக்கேன். This is also one of the supports that I come here and building awareness is a big support from a big hero. And anything they ask which I'm able to do, I will definitely. இந்த ப்ரீமெச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கீங்க. பொதுவாக தமிழக மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க இருக்குது, அந்த மக்களுக்காக நீங்கள் சொல்கிற அவேர்னஸாக இந்த மாதிரி ஒரு கருத்து நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாங்க. அதாவது இந்த தமிழில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, குறை மாதத்தில் பிறந்தவங்கன்றது ஹர்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு இது. நான் ஒரு ஹியூமனாக வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி பேசாதீங்கன்னு இன்றைக்கி தோணுது எனக்கு. ஸோ அது ஒரு பெரிய அவேர்னஸாக எனக்கே இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. அது வருது சார், நிறைய வந்துட்டு இருக்கு. எஸ் சார், ஜீனி ரெடி ஆகிட்டு இருக்கு ரிலீஸுக்கு. அண்ட் பராசக்தி படம் அதுவும் பொங்கலுக்கு தயாராகிட்டு இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் மற்ற அனௌன்ஸ்மெண்ட் சொன்னா சார். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக 2 கிரேட் லெஜெண்ட்ஸ் ஒரே ஃப்ரேமில் வரும்போது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருப்போம். அது திருப்பி அதை கலர்ஃபுல்லாக திருப்பியும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது.